மாநிலம் முழுவதும் உள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்முயற்சியாக மகளிர் உரிமை திட்டம் உள்ளது. இந்த திட்டம் தொடர்பான முன்னேற்றங்களை தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டது. பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் விதமாக இத்திட்டம் அடுத்த 2 மாதங்களில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்கிறது. முன்பு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போது தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்கும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியுள்ளது. புதிய விண்ணப்பதாரர்கள் இசேவை மையங்கள் மூலம் நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இருப்பினும் முந்தைய நிராகரிப்புக்கு பிறகு மீண்டும் விண்ணப்பிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையாக பரிசோதிக்கப்படுவதையும் முன் சமர்ப்பிப்புகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் சரியான முறையில் தீர்க்கப்படுவதையும் இந்த சேவை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் கூடுதல் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி குடும்ப தலைவி இல்லாதவர்களும் இனி உதவி தொகை பெற முடியும். ஒரு குடும்பத்தில் தந்தை, மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தாய் உயிரோடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் 21 வயது நிரம்பிய திருமணம் ஆகாத முதல் பெண்ணுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவி தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் தனி ரேஷன் கார்டு இருந்தால் உதவி தொகை வழங்கப்படும். இருப்பினும் ஒரு வீட்டில் 2 அல்லது 3 பெண்கள் இருந்தால் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் மட்டுமே பயனடைய முடியும். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு 2 ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும். அரசாங்க ஓய்வூதியம் அல்லது பிற திட்டங்களில் இருந்து நிதி பெறுவோருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. சமீபத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெண்கள் தொடர்பான பல்வேறு சிறப்பு திட்டங்களை வெளியிட்டார். இந்த முன்முயற்சிகளில் ஒன்று பணிபுரியும் பெண்களுக்கான புதிய விடுதிகளை நிறுவும் திட்டம் ஆகும்.